ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, ரீசனிங்ல டைஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ டைஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பகடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா பகடைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த டைஸ் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த லூடோ கேம்ல என்ன அதுல பார்க்கலாம். அதே மாதிரி பரமபத கேம், அந்த ஏணி பாம்புல வச்சுட்டு ஒரு கேம் இருக்குங்களா, அதுல டைஸ் வரும்ல, அதை பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக் ஃபுல்லாவே இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக். இது ஒரு டாபிக்கானே தெரியாது, ஆனா கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 6 பேஸ் இருக்கும் டைஸ்ல. இப்போ இது டாப்பு, இது பாட்டம், இந்த ஒரு ரெண்டு சைடு மொத்தம் 6 சைடு இருக்கும். ஓகேவா? ஆனா நம்மளுக்கு டைஸ் வந்து கொஸ்டின்ஸ்ல எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஒரு டைஸ் பார்க்கும்போது 6 சைடு இருக்கும். ஆனா நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும்னா 3 சைடு மட்டும்தான் தெரியுற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? 3 சைடு மட்டும்தான் தெரியுற மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த டாபிக் ஃபுல்லாவே இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக். அதே மாதிரி ஃபுல்லா கவனிங்க. அந்த கான்செப்ட் மட்டும் ரெண்டு கான்செப்ட் மட்டும் ஈஸியா சொல்றேன். அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டாபிக் ரொம்ப ஈஸி. ஓகேவா? சரி, நேரம் சம்மக்கு போயில இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் தேவையில்ல, உள்ள பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, பகடைகள்ல 2 விதமா இருக்கும். ஒண்ணு வந்து ஃபோல்டட், அதாவது இப்ப நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சு காமிச்சிடல, அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். அதாவது ஃபோல்டட்னா அது ஃபுல்லாவே மூணு மாதிரி. இன்னொன்னு வந்து அன்ஃபோல்டட், அதாவது அது எல்லாமே இப்ப 6 சைடு இருக்குன்னா, இப்ப ஃபோல்டட்னா டைஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபுல்லா 3 மாதிரி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ஃபோல்டட். அன்ஃபோல்டட்னா இந்த 6 சைடையும் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபேஸ்ல வரும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி வரும், ஒரு 6 சைடு வரும். ஓகேவா? இப்போ ஃபோல்டட் அன்ஃபோல்டட் 2 மாடல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டட் பார்த்துடலாம், அப்புறம் அன்ஃபோல்டட் பார்த்துடலாம். ஃபோல்டட்ல என்னென்ன மெத்தட் இருக்கு, அதாவது என்னென்ன டைப் இருக்கு அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அன்ஃபோல்டட்ல ஒரே ஒரு மாடல் தான், அது தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சரி, சம்முக்கு போயிடலாம். வேற எதுவும் கான்செப்ட்ல பெருசா கதை அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. நேரம் அந்த கான்செப்ட் இப்படி வந்துச்சுன்னா இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஓகே, இதுல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டைஸ், ஜென்ரல் டைஸ் அப்படின்னு 2 சொல்லுவாங்க. இப்போ நம்ம டைஸ் பார்க்கும்போது எப்படி சொன்ன, ஃபோல்டட்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோல்டட் பார்த்தல, ஃபோல்டட்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப நம்மளுக்கு சம் எக்ஸாம்ல தரும்போது இந்த மாதிரி தருவாங்கப்பா. இந்த மாதிரி 3 ஃபேஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு டைஸ் கொடுத்தாங்கன்னா எக்ஸாம்ல ஒரே ஒரு டைஸ் கொடுத்துட்டு எப்பவுமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அதனுடைய எதிர்பக்கம். இப்ப 6 ஃபேஸ் இருக்குல்ல, இப்ப எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா 6 ஃபேஸ்ல 2ஓட எதிர்பக்கம் என்ன வரும், 3ஓட எதிர்பக்கம் என்ன வரும், அந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்போம். மேக்சிமம் அதனுடைய எதிர்பக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் வரும். இப்போ ஒரே ஒரு டைஸ் கொடுத்துட்டாங்க, இப்போ 1 2 3, இப்போ 2ஓட எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ இந்த ஒரே ஒரு டைஸ் கொடுத்தாங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸா ஜென்ரல் டைஸா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ் ஜென்ரல் டைஸ்னா தமிழ்ல தெரிஞ்சுக்கோனா நீங்க இங்கிலீஷ்லயே அப்படியே தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸ், ஜென்ரல் டைஸ் 2 டைப் இருக்கும். எப்போ இதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு டைஸ் கொடுத்தால் மட்டும் அது ஸ்டாண்டர்ட் டைஸா ஜென்ரல் டைஸான்னு பார்க்கணும். அது எப்படி ஸ்டாண்டர்ட் டைஸா ஜென்ரல் டைஸான்னு கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னா அட்ஜசன்ட் சைட், அதாவது அடுத்துள்ள பக்கங்களை கூட்டினா, அட்ஜசன்ட் சைட் அதாவது அடுத்துள்ள பக்கங்களை கூட்டினா என்ன வரணும், +7 வரணும். அட்ஜசன்ட் சைட் அதாவது அடுத்துள்ள பக்கம். இங்க அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம்னா என்ன, நான் முன்னாடி சொன்னதான், டாப் இருக்குன்னா அதனுடைய பாட்டம் தான் என்னது, அதனுடைய எதிர்பக்கம். அடுத்துள்ள பக்கம்னா பக்கத்துல வருது. இப்போ 1உடைய அடுத்துள்ள பக்கம் எது, 3. 1உடைய அடுத்துள்ள பக்கம் எது, 2. இப்ப 2உடைய அடுத்துள்ள பக்கம் 3. இப்ப பக்கத்துல இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அடுத்துள்ள பக்கம் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ என்ன கான்செப்ட் சொன்னோம், ஸ்டாண்டர்ட் டைஸ்னா அடுத்துள்ள பக்கங்களை கூட்டினா 7 வந்துருச்சு, சாரி 7 வரல, அதாவது நாட் ஈக்குவல் டு 7, அதாவது நாட் ஈக்குவல் டு 7, அதாவது அடுத்துள்ள பக்கங்களை கூட்டினா நாட் ஈக்குவல் டு 7 வரலன்னா அது என்னது, ஸ்டாண்டர்ட் டைஸ். இப்ப பாருங்க 1 3 கூட்டினா 7 வரல, 2 3 கூட்டினா 7 வரல. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வரலன்னா அதனோட எதிர்பக்கங்கள் கூட்டினா 7 வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வரல அப்படின்னா என்ன கான்செப்ட்னா, அதனுடைய எதிர்பக்கங்களை கூட்டினா என்ன வருமா, 7 வரும். இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து என்னது, ஸ்டாண்டர்ட் டைஸ். ஏன் அப்படின்னா அதனோட அடுத்துள்ள பக்கங்களை கூட்டினா 7 வரல. அப்ப என்ன மீனிங், எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரணும். அப்போ 1ஓட எதை கூட்டினா 7 வரும்,
அதனோட எதிர்பக்கம் ஒன்னோட எதை கூட்டினா 7 வரும், 6 கூட்டினா 7 வரும். அப்போ ஒன்னோட எதிர்பக்கம் என்னது 6. அதே மாதிரி 2ஓட எதை கூட்டினா 7 வரும், 2ஓட எதை கூட்டினா 7 வரும், 5 கூட்டினா 7 வரும். அப்போ 2ஓட எதிர்பக்கம் என்னது 5. 3ஓட எதை கூட்டினா 7 வரும் 4. அவ்வளவுதான். இதே மாதிரி சொல்லிட்டே போயிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வரலன்னா அதனோட எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரும். அதுதான் என்னது ஸ்டாண்டர்டைஸ். அப்போ ஒன்னோட எதிர்பக்கம் 6, 2ஓட எதிர்பக்கம் 5, 3ஓட எதிர்பக்கம் 4. அதே மாதிரிதான் 4ஓட எதிர்பக்கம் 3, 5ஓட எதிர்பக்கம் 2, 6ஓட எதிர்பக்கம் 1. இப்ப இது இன்னொரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி பார்க்கலாமா? இங்க பாருங்க, 4, 5, 6 அப்படின்னு ஒரு டைஸ் இருக்கு. இப்ப இதனுடைய அடுத்துள்ள பக்கங்களை கூட்டுங்க பார்க்கலாம். 4 6 கூட்டினா 10, 4 5 கூட்டினா 9, 5 6 கூட்டினா 11. எதை கூட்டினாலும் என்ன வரல, 7 வரல. அப்ப என்னது அது ஸ்டாண்டர்டைஸ். அப்போ 7 வரலன்னா ஸ்டாண்டர்டைஸ்னா என்னது, அதனுடைய எதிர்பக்கங்களை கூட்டினா என்ன வரப்போகுது 7 வரப்போகுது. அப்ப 4ஓட எதிர்பக்கம் என்னது 3, 5ஓட எதிர்பக்கம் 2, 6ஓட எதிர்பக்கம் 1. புரிஞ்சிச்சுங்களா? இதுதான் என்னது ஸ்டாண்டர்டைஸ். அதே ஜெனரல் டைஸ். ஜெனரல் டைஸ் என்னன்னா இதே கான்செப்ட் தான். அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வந்ததுன்னா, அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வந்துச்சு அப்படின்னா அது என்னது, அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வந்துச்சுன்னா அது என்னது ஜெனரல் டைஸ். இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 1 5. இப்ப இதனோட அடுத்துள்ள பக்கம் பாருங்க, 2 1 கூட்டினா 3, 7 வரல. அதே மாதிரி ஏதோ ஒரு பக்கம், எல்லா பக்கமும் கிடையாது, எதுனா ஒரு பக்கத்தை கூட்டி 7 வந்துச்சுன்னா அது என்னது ஜெனரல் டைஸ். இப்ப 2 5 கூட்டினா என்ன வருது 7 வருதா? அப்ப 2 5 கூட்டி 7 வந்துச்சுன்னா என்னது, அது என்னது ஜெனரல் டைஸ். இப்ப 2ஓட எதிர்பக்கம் என்னவா வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுல இல்லாம என்ன நம்பர்லாம் இருக்கும். இப்போ 6 சைடுன்னு சொல்லியாச்சு. அப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் இருக்குமா? அப்ப இதுல இல்லாத நம்பர்லாம் எது 3, 4, 6. அப்ப 2ஓட எதிர்பக்கமா என்னவா இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம். புரியுதுங்களா? அதாவது அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வந்துருச்சுன்னா, இப்ப 2ஓட எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா இதுல இல்லாத நம்பர் எதெல்லாம் இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கா, அதுதான் அதனுடைய எதிர்பக்கமா இருக்குமா. அதே மாதிரி 5ஓட எதிர்பக்கம் கேட்டா இதுல இல்லாத நம்பர் எது இருக்கு, 3 4 இருக்கா, அதேதான் அதுக்கு எதிர் நம்பர். எதுனா 1 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், எதுனா ஒரு நம்பர் எதிர்பக்கமா வரலாம். ஆனா எதுன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. இதுல ஜெனரல் டைஸ்ல. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டைஸ்ல ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா அது வந்து என்னது, அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வரலன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்படின்னா என்ன மீனிங், எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரும். ஓகே, இப்போ ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு, ஜெனரல் டைஸ்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ அதே மாதிரி என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது மோஸ்ட்லி எக்ஸாம்ல எல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப இந்த ஜெனரல் டைஸ் ஸ்டாண்டர்ட் டைஸ் வச்சுலாம் கேட்க மாட்டான். இதுக்கப்புறம் ஒரு 2 கான்செப்ட் வரும், அதை பேஸ் பண்ணி தான் நிறைய கேட்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்க போலாம். இதை பேஸ் பண்ணி அப்படியே சம் பார்த்துட்டே போலாம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 1 4 5. என்ன கொஸ்டின் கேட்கறான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பகடையில் 4 என்ற இலக்கத்தை கொண்ட குறிப்பிட்ட முகத்தின் எதிர்முகத்தில் உள்ள இலக்கம் என்னவாக இருக்கும். என்ன கேட்கறான், 4ஓட ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். 4ஓட ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்கறான். அப்போ இங்க ஒரே ஒரு டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டைஸ் கொடுத்தா என்ன பண்ணும், அது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸா ஜெனரல் டைஸான்னு பார்க்கணும். அப்போ அது செக் பண்றதுக்கு என்ன பண்ணும், அதனோட அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி பார்க்கணும். இப்போ 1 5 கூட்டினா 7 வரல, 1 4 கூட்டினாலும் 7 வரல, 4 5 கூட்டினா 7 வரல. அப்ப என்ன டைஸ் இது, ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்படின்னா என்ன மீனிங், அதனோட எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரப்போகுது. அப்போ 4ஓட எதை கூட்டினா 7 வரும், 4ஓட எந்த நம்பர் கூட்டினா 7 வரும், 3 கூட்டினா மட்டும்தான் 7 வரும். அப்ப 4ஓட எதிர்பக்கம் என்னது 3. அப்ப 4ஓட எதிர்பக்கம் என்னது 3. புரிஞ்சுச்சுங்களா? சரி. சோ அடுத்த சம் பாருங்க. அதே மாதிரி இங்க என்ன கேட்டிருக்கான், 2 என்ற இலக்கத்தை கொண்ட முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எந்த இலக்கம் வரும். அதாவது 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். 2க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். அதே மாதிரி அடுத்துள்ள பக்கங்களை கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு டைஸ் தானே கொடுத்துருக்கான், அதனால 2க்கு 2 5, அதாவது அடுத்துள்ள பக்கங்களை ஃபர்ஸ்ட் கூட்டிடணும். 2 5 கூட்டினா என்ன வருது 7 வருது. அப்ப கண்டிப்பா என்னது அது ஜெனரல் டைஸ். அப்ப என்ன ரிமைனிங் நம்பர் அதனுடைய எதிர்பக்கங்களா இருக்க போகுது. அப்ப இங்க என்னென்ன நம்பர் இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும், 1 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. இப்ப இந்த 3 நம்பர்ல ஏதோ ஒண்ணு 2ஓட எதிர்பக்கமா வரும். ஆப்ஷன் பாருங்க. சோ இங்க கொடுத்துருக்காங்களா 1 4 6. அப்ப 2ஓட எதிர்பக்கம் என்னது 1 4 6. இது உறுதியா சொல்ல முடியாது. சப்போஸ் ஆப்ஷன்ல வந்து இங்கேயும் 1 கொடுத்துட்டு இங்க 1 இங்க 4 இங்க 6, ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன்லாம் கொடுக்காம இங்க 1 4 6 கொடுத்துட்டு இங்க cannot be determined அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அதாவது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஆன்சர் என்ன பண்ணோம், cannot be determined தான் போடணும். ஏன்னா
எதுனா ஒண்ணு வரலாம், 1 4 6 மூணுத்துல எதுனா ஒண்ணு வரலாம். ஆனா உறுதியா இதுதான் வருதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஜென்ரல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போ நம்ம முன்னாடி ஒரே ஒரு டைஸ் கொடுத்திருந்தா நம்ம சொன்னோம். இப்போ இங்க 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க 2 டைஸ்லயும் நம்ம பார்க்கணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்ட பகடையில் 2 நிலைகளிலும் இலக்கம் 2ஐ கொண்ட முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எந்த இலக்கம் வருகிறது அப்படின்ட்டு. இப்போ அந்த 2 டைஸ்லயும் நம்ம எதுனா நம்பர் சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்க பாருங்க 1 3 5ன்னு இருக்கு, 2 4 6ன்னு இருக்கு. அப்போ எதுனா நம்பர் சேமா இருக்கா? எதுவுமே சேமா இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ஜென்ரல் டைஸா ஸ்டாண்டர்ட் டைஸான்னு செக் பண்ணணும். இப்ப சேமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நம்ம அடுத்தடுத்த சம்ல பார்க்கலாம். ஸோ இந்த சம்ல பாருங்க, இதுலயும் 1 3 5, இதுல 2 4 6 எதுவுமே சேமா இல்லை. அப்ப சேமா இல்லைன்னா அது ஜென்ரல் டைஸா ஸ்டாண்டர்ட் டைஸான்னு செக் பண்ணணும். அதனோட அடுத்துள்ள பக்கங்களை கூட்டுங்க. 1 5 கூட்டினா 7 வரல, 3 5 கூட்டினா 7 வரல. ஸோ 3 1 கூட்டினாலும் எதை கூட்டினாலுமே என்ன வரல? 7 வரல. அப்ப கண்டிப்பா என்ன டைஸ் இது? ஸ்டாண்டர்ட் டைஸ். கண்டிப்பா என்ன டைஸ்? ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்ன? அதனோட எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரும். கரெக்டுங்களா? அப்ப என்ன கேக்குறான்? 2ஐ கொண்ட முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் என்ன வரும்? 2ஐ கொண்ட முகத்திற்கு எதிரே உள்ள, அப்போ 2ஓட எதை கூட்டினா 7 வரும்? 2ஓட எதை கூட்டினா 7 வரும்? 5 கூட்டினா 7 வரும். கரெக்டா? 2ஓட எதை கூட்டினா 7 வரும்? 5 கூட்டினா 7 வரும். அப்போ 2ஓட எதிர்பக்கம் என்னது? 5. 2ஓட எதிர்பக்கம் 5. இப்ப இங்க ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் 5 அப்படின்னு வரும். இந்த ஆப்ஷன்லாம் தப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ல தப்பு. இப்போ 2ஓட எதிர்பக்கம் என்னது? 5 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ இதுக்கப்புறம் தாங்க, இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். இப்போ இது அது ஒரு கான்செப்ட், அது முன்னாடி நம்ம பார்த்தாச்சு. மேஜரா அந்த மாதிரி மாடல்லாம் எக்ஸாம்ல கேட்கறது கிடையாது. இதுக்கப்புறம் பார்க்க போறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம். ஏன்னா அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் சேமா வரல, எந்த நம்பருமே சேமா வரலன்னா அந்த மாடல் யூஸ் பண்ணும். சப்போஸ் சேமா வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வர நான் சொல்லித்தர மாடல் பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த டைஸ்ல பாருங்க 6 2 1 2 5 3. இப்போ முன்னாடி ஒரே டைஸ் பார்த்தோம், ஸ்டாண்டர்ட் டைஸா ஜென்ரல் டைஸா செக் பண்ணோம். இப்போ இங்க 2 டைஸ் கொடுத்தாங்க. 2 டைஸ் கொடுத்தாலும் சரி, 3 டைஸ் கொடுத்தாலும் சரி, 4 டைஸ் 5 டைஸ் எத்தனை டைஸ் கொடுத்தாலும் அதுல இருக்கிற நம்பர் சேமா வருதான்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 6 2 1 5 2 1, இது ரெண்டுத்துல எது சேமா இருக்கு? இங்கேயும் 2ன்ற நம்பர் சேமா இருக்கு, இங்கேயும் 2 நம்பர் சேமா இருக்கு. எத்தனை எண்கள் சேமா இருக்கு? ஒரே ஒரு எண்ணு தானே சேமா இருக்கு. அதாவது 2ன்ற ஒரே ஒரு எண்ணு மட்டும்தான் சேமா இருக்கு. அப்போ கான்செப்ட் என்னன்னா, அந்த டைஸ்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுமா? அந்த நம்பரை வச்சுட்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, இந்த நம்பரை வச்சுட்டு கிளாக் வைஸ்னா இப்படி தானே வரும். கிளாக் வைஸ் இந்த சைடு தானே கிளாக் வைஸ் வரும். அப்போ அந்த நம்பரை வச்சுட்டு அந்த டைஸ் என்ன பண்ணும்? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 2ல இருந்து 6 ரொட்டேட் பண்றோம். அதே மாதிரி 6ல இருந்து 1. அப்ப ரொட்டேட் பண்றது அப்படியே எழுதணும். 2 6 1 அப்படின்னு எழுதுறோம். இந்த டைஸை ரொட்டேட் பண்ணா என்ன வரும்? 2 6 1. அதே மாதிரி இந்த இடத்துல எது சேமா இருக்கு? 2 சொன்னோமா? அப்ப இந்த நம்பர் வச்சுட்டு என்ன பண்ணோம்? அது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம். அப்ப 2ல இருந்து 5 5, 5ல இருந்து 3. அப்ப அது எழுதிக்கலாமா? 2 5 3. இப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்படி நேர் நேரா வருது, அதுக்கு எதிரே உள்ளதுலாம் என்னது? எதிர்பக்கம் அப்படின்ட்டு. அப்ப 6ஓட எதிர்பக்கம் என்னது? 5. 5. 1ஓட எதிர்பக்கம் என்னது? 3. அப்ப 2ஓட எதிர்பக்கம் 2வா அப்படின்னா 2 இல்ல. அப்போ மொத்தம் நம்ம எத்தனை ஃபேஸ் பார்த்தோம்? 6 ஃபேஸ். 1 2 3 4 5 6. ஓகேவா? நீங்க என்ன பார்த்துட்டோம்? 6ஓட எதிர்பக்கம் என்னது? 5. 1ஓட எதிர்பக்கம் என்னது? 3. ரிமைனிங் என்ன இருக்கு? 2க்கு ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா 4 மட்டும்தான் இருக்கு. 2 போயிருச்சுன்னா ஒரே ஒரு லெட்டர் 4 தானே. அப்போ 2ஓட எதிர்பக்கம் என்ன வரும்? ரிமைனிங் லெட்டர் 4. அதுதான் 2ஓட எதிர்பக்கம். இப்போ போட்டாச்சா? இப்போ என்ன கேட்கிறாங்க? 1ஐ கொண்ட எதிர்முகத்தில் எந்த இலக்கம் வரும்? அதாவது 1க்கு எதிர்பக்கம், 1 என்ற எண்ணிற்கு எதிர்பக்கம் என்ன வரும் கேட்கலாம். அப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன இருக்கு? 1க்கு நேரம் என்ன நம்பர் வருது? 3 வருது. அப்போ 1ஓட ஆப்போசிட் என்னது? ஆப்ஷன் சி 3. ஸோ அதே மாதிரி சம் பார்க்கலாமா? இன்னொரு சம்மு பாரு. இது புரிஞ்சிச்சுல்ல? சரி, என்ன கான்செப்ட்? ஒரே ஒரு நம்பர் சேமா வந்துச்சுன்னா அந்த நம்பர் மையமா வச்சுட்டு அதை வச்சுட்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, என்ன கேள்வி கேட்டிருக்கான்? பின்வரும் கேள்வியில் ஒரு பகடையில் 2 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 6ஐ கொண்ட முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தை கண்டறியும். அப்போ 6க்கு ஆப்போசிட் என்ன வரும்? அதானே கேட்கிறேன். 6க்கு ஆப்போசிட். அப்ப 2 டைஸ் பாருங்க, 2 டைஸ்ல எந்த நம்பர் சேமா இருக்கு?
3என்ற நம்பர், அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் என்னவா இருக்கு, சேமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 3 மட்டும் வச்சுட்டு அதுல இருந்து என்ன பண்ணோம், கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம். இப்ப பாருங்க 3ல இருந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா 6, 6ல இருந்து அப்படியே கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா 4. கரெக்டுங்களா? 4. அதே மாதிரி இந்த டைஸ் என்ன பண்ணோம், 3 சேமா இருக்கா, அப்படியே 3 வச்சிருங்க. 3ல இருந்து என்ன பண்ணோம், கிளாக் வைஸ். அப்ப 3ல இருந்து கிளாக் வைஸ்னா இந்த சைடு வரும். 1 ஆச்சா, 3ல இருந்து 1. அதே மாதிரி 1ல இருந்து 5. இப்ப பாருங்க 6க்கு நேரம் என்ன லெட்டர் வருது, 1 வருது. அப்ப 6ஓட ஆப்போசிட் என்ன, 1. அப்ப ஆப்ஷன் என்ன வருது, ஏ தான் கரெக்டான ஆன்சர். அப்ப 4ஓட எதிர்பக்கம் 5. அதே மாதிரி 3ஓட எதிர்பக்கம் ரிமைனிங் இருக்கிறது என்னது, 2. அப்ப 3ஓட எதிர்பக்கம் என்ன வரும், 2ன்னு வரும். ஓகேவா? சரி, இது ஒரு கான்செப்ட். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இங்க என்ன கேட்டுக்கிறான், பின்வரும் கேள்வியில் ஒரு பகடையின் 2 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முகத்தில் 2 என்ற இலக்கத்தை கொண்ட முகத்திற்கு எதிரே உள்ள. அப்போ 2ஓட ஆப்போசிட் கேட்கிறான். இங்கிலீஷ்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இங்கிலீஷ் கேள்வி பார்க்கலாம் பரவாயில்ல. கான்செப்ட் என்ன, 2ஓட ஆப்போசிட் கேட்கிறான். இப்ப பாருங்க அதே மாதிரி 2 டைஸ் கம்பேர் பண்றோம். இங்கேயும் 5 6 வருது, இங்கேயும் 5 6 வருது. அப்போ 2 நம்பர் சேமா வருது. நம்ம முன்னாடி கொஸ்டின்ல ஒரே ஒரு நம்பர் சேமா வந்துச்சா, ஒரே ஒரு நம்பர் சேமா வந்துச்சுன்னா என்ன, அந்த நம்பர் வச்சுட்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம். ரொட்டேட் பண்ணி எழுதிட்டு எதெல்லாம் நேரா வந்து அது எதிர்பக்கம் சொல்லிட்டோம். இப்போ இந்த டைஸ்ல 2 நம்பர் சேமா வந்துச்சு. 2 நம்பர் சேமா வந்துச்சுன்னா என்னன்னா, ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து எதிர்பக்கம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க 5 6 5 6 சேமா வந்துருச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 4ஓட எதிர்பக்கம் என்னவா, 2. அவ்வளவுதான். 2 நம்பர் சேமா வந்துச்சுன்னா என்ன மீனிங், ரிமைனிங் இருக்கிற நம்பர் ஆப்போசிட். அப்ப 4ஓட ஆப்போசிட் என்னது, 2. அப்ப 2ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4. கரெக்டா? ரெண்டுமே ஆப்போசிட் தானே. 4ஓட ஆப்போசிட்னு சொன்னாலும் சேம் தான், 2ஓட ஆப்போசிட் சொன்னாலும் சேம் தான். அப்ப 2ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4. ஆன்சர் முடிஞ்சு. ரொம்ப ஈஸி, இருக்கிறதுலே டைஸ்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இப்ப நம்ம அதே கான்செப்ட் தான், 2 டைஸ் வந்தாலும் சரி, 3 டைஸ் வந்தாலும் சரி, 4 டைஸ் வந்தாலும் சரி, ஒரே ஒரு டைஸ் வந்தா மட்டும் ஜென்ரல் டைஸா ஸ்டாண்டர்ட் டைஸா செக் பண்ணணும். அதே மாதிரி 2 3 டைஸ் வந்துச்சுன்னா எத்தனை நம்பர் சேமா இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நம்பர் சேமா இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டு எதிர்பக்கத்தை கண்டுபிடிக்கணும். 2 நம்பர் சேமா இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது என்னவா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். செக் பண்ணலாமா? இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படியே. ஸோ இந்த சம் பாருங்க. இப்ப 3 டைஸ் கொடுத்துட்டு இருக்கான். என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்க. பின்வரும் கேள்வியில் ஒரே பகடியின் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1ஐ கொண்ட முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள இலக்கம் என்ன? அப்ப என்ன, 1க்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்கிறேன். 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? அப்ப 3 டைஸ் கம்பேர் பண்ணுங்க. 3 டைஸ் கம்பேர் பண்ணா 1ஓட ஆப்போசிட் தான் கேட்டுக்கிறா. 1 எங்க வந்திருக்கு, ஸோ இந்த இடத்துல வந்திருக்கு. கரெக்டா? இப்ப பாருங்க இந்த நம்பர்ல 2 இருக்கு, 3 இருக்கு. அதே மாதிரி பாருங்க இந்த இடத்துல 2 இருக்கு, 3 இருக்கு. நான் என்ன சொன்னேன், 2 நம்பர் சேமா வந்துருச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது அதனோட ஆப்போசிட்னு சொன்னேன்னா, அப்ப இங்க 1 இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்கு, 4 இருக்கு. அப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4. 1ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4. நல்லா கவனிங்க, 2 நம்பர் சேமா இருக்கா, 2 3 2 3. அப்ப 2 நம்பர் சேமா இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், ரிமைனிங் நம்பர் ஆப்போசிட். அப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன, 4. அப்ப ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி 4. அதே மாதிரி பாருங்க, இதுக்கப்புறம் நீங்களா ஒவ்வொன்றா செக் பண்ணுங்க. சரி, இதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஓகே, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகே, இங்க என்ன கேட்டிருக்கான் பாருங்க. ஒரு கனசதுரத்தின் 4 வெவ்வேறு நிலைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் வண்ணங்களில் எது கருப்பு நிறம் எழுதப்பட்டிருக்கும் பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில், அதாவது பிளாக்குக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். பிளாக்குக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா, பிளாக் எங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துலயே பிளாக் இருக்கு, இந்த இடத்துல பிளாக் இருக்கு. அதே மாதிரி வேற எங்கன்னா பிளாக் இருக்கா? ஆமா, 2 இடத்துல பிளாக் இருக்கு. இங்க பாருங்க, பிளாக்னு பார்க்கும்போது இங்க ப்ளூ எல்லோன்னு இருக்கா, இந்த இடத்துல ப்ளூ எல்லோன்னு இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாருங்க, இங்கேயும் ப்ளூ எல்லோன்னு இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது ஆப்போசிட்டா. அப்ப பிளாக்கோட ஆப்போசிட் என்ன வரும், ஆரஞ்சு. அப்ப பிளாக்கோட ஆப்போசிட் என்ன வரும், ஆரஞ்சு. ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது ஆப்போசிட் தானே. மீதி டைஸ் எல்லாம் கம்பேரே பண்ண தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் எது 2 இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணுங்க. அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 இருக்கு. இங்க 2 இங்கே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஏன்னா ரிமைனிங் ஆப்போசிட் தானே. அப்ப இங்கே ப்ளூ எல்லோ, இங்கே ப்ளூ எல்லோ. அவன் கேட்டதுக்கு பிளாக் தான். அப்ப இங்க பிளாக் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. அப்போ பிளாக்கோட ஆப்போசிட் என்ன வரப்போகுது, ஆரஞ்சு. அப்ப என்ன ஆன்சர், ஆப்ஷன் டி ஆரஞ்சு. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் புரியாதவங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்றவங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த டைஸ் அந்த டாபிக் கீழவே என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்னா
அடுத்துள்ள பக்கங்களை கூட்டினா, அதாவது அட்ஜசன்ட் சைடு கூட்டினா 7 வரக்கூடாது. அது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்படின்னா என்ன, அதனுடைய எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரும். அதே மாதிரி ஜென்ரல் டைஸ்னா அதனுடைய அடுத்துள்ள பக்கங்களை கூட்டினா 7 வரும். அப்போ அதனுடைய எதிர்பக்கங்கள் என்னவா இருக்கலாம், ரிமைனிங் நம்பர் எதுனாலும் அதனுடைய எதிர்பக்கங்களா வரலாம். இது வந்து ஒரு டைஸ் கொடுத்தா. 2 டைஸ் கொடுத்தாங்கன்னா நம்பர் எதுவுமே சேமா வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டைஸா ஜென்ரல் டைஸான்னு செக் பண்ணணும். சப்போஸ் ஒரு நம்பர் சேமா வந்துச்சுன்னா கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும் அந்த நம்பர் வச்சுட்டு. அதே 2 நம்பர் சேமா வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ரிமைனிங் நம்பர் ஆப்போசிட் அப்படின்ட்டு ஒரு இன்ச் மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அந்த நோட்ல சைட்ல எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கினா மறக்காது. சப்போஸ் சில பேருக்குலாம் பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. இங்க என்ன கேள்வி கேட்க பாருங்க, ஒரு பகடியில் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. டிஐ கொண்டிருக்கும் முகப்புக்கு எதிரே இருக்கும் எழுத்தினை கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி 3 டைஸ் கொடுத்தா ஈஸியா ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லித்தரேன், அப்புறம் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்ப டி எங்க இருக்கு, இந்த இடத்துல டி இருக்கு, இந்த இடத்துல டி இருக்கு, இந்த இடத்துல டி இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே 2 நம்பர் சேமா வரல, ஒரு நம்பர் தான் சேமா வருது. இப்போ எதுனா ஒண்ணு வச்சுக்கலாம். இப்போ இந்த இந்த இடத்துல அவன் டி தான் கேட்டிருக்கான். இப்போ இந்த டி கேட்டிருக்கானா இந்த இடத்துல டிஏ சேமா வருது. அப்போ இங்க சியோட ஆப்போசிட் பின்னு வந்துருச்சு. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும், டி தான் தேவை. அதனால இது எடுக்க முடியாது. நம்ம எதை எடுக்கலாம், எதுனா ஒரு நம்பர் சேமா இருக்கிறது எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேமா எடுத்துக்கலாமா, 2 டி இருக்கா. இப்போ டில இருந்து இங்க கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம், இங்க இருந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம். அப்ப டி எஃப் பி, கரெக்டா, டி எஃப் பி. அதே மாதிரி இங்க பாருங்க, டில இருந்து ஏல இருந்து சி. அப்ப டில இருந்து ஏல இருந்து சி. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், டியோட ஆப்போசிட் தான் கேட்டுக்கிறான். டியோட ஆப்போசிட் என்ன வரும், மொத்த 6 லெட்டர் ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு 6 கொடுத்துருப்பான் கொஸ்டின்ஸ்ல. ஓகேவா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், இ மட்டும்தான் இருக்கு. கரெக்டா, அதாவது 6 ஃபேஸ் பா, ஏ பி சி டி இ எஃப். மொத்தம் டைஸ்ல 6 ஃபேஸா, 6 ஃபேஸ் வந்து கொஸ்டின்ஸ்ல மேலே கொடுத்துட்டு இருப்பான். இப்போ ஏ வந்துருச்சு, பி வந்துருச்சு, சி வந்துருச்சு, டி வந்துருச்சு, எது ஒண்ணு வரல, இ மட்டும் தானே வரல. அப்ப ஈயோட ஆப்போசிட் என்னவா இருக்கும், சரி டியோட ஆப்போசிட். இந்த இடத்துல ஒரு டி இருக்கிறதுல என்ன வரும், ரிமைனிங் லெட்டர் வரும். அப்ப டியோட ஆப்போசிட் என்னது, இ. டியோட ஆப்போசிட் இ. இன்னும் சிம்பிளா போடணும்னா ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, எப்பவுமே அடுத்துள்ள பக்கமா இருக்கிறது எதிர்பக்கமா வருமா, வராது. ஏன்னா அடுத்துள்ள பக்கம் வேற எதிர்பக்கம் வேற. எப்பவுமே பக்கத்துல இருக்கிறது நம்ம எதிர்பக்கமா சொல்ல மாட்டோம். கரெக்டுங்களா. இப்ப நம்ம ஈன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். வேற விதமா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ அடுத்துள்ள பக்கமா இருக்கிறது எதிர்பக்கமா வராது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ டிக்கு பக்கத்திலே இருக்கா, அது எதிர்பக்கமா வருமா, வராது. அதே மாதிரி எஃப் வந்து டிக்கு பக்கத்துல இருக்கா, அதுவும் எதிர்பக்கமா வராது. சி அதுவும் டிக்கு பக்கத்துல இருக்கா, அதுவும் எதிர்பக்கமா வராது. இ மட்டும்தான் இல்லை. அப்போ தான் எதிர்பக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, டி. ஸோ இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நீங்க செக் பண்ண தேவையில்ல, அப்படியே பார்த்த உடனே ஆன்சர் போடலாம். ஸோ அடுத்து பாருங்க, என்ன கொஸ்டின் கேட்கிறான் அப்படின்னா, 5ஓட எதிர்பக்கம். 2 positions of a rolled dice are shown below when the number 5 is on the top of the dice, when number is on the bottom. அதாவது டாப் 5, டாப்ல அதாவது மேல வந்து 5 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பாட்டம் கீழே என்ன வரும், அதாவது சுத்தி வளைச்சு என்ன கேட்கறான் அப்படின்னா 5ஓட எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதே கான்செப்ட் தான். இங்க நம்பர் சரியா தெரியல பாத்துங்க, இது 1, இது 5, இது 2, அதே மாதிரி இங்க 3, இங்க 5, இங்க 6. ஓகேங்களா. அவன் எதனோட நம்பர் கேட்கறான், 5ஓடைய ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்கறான். அப்ப 5ஓட ஆப்போசிட்னா இது ரெண்டுத்துல எது சேமா இருக்கு, 5 தான் சேமா இருக்கு. அப்ப 5 வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்க, 5ல இருந்து 1 போவோம், 1ல இருந்து 2 வரும். கரெக்டா, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி 5ல இருந்து 3, 3ல இருந்து 6. கரெக்டுங்களா. இப்போ 5ஓட எதிர்பக்கம்னா இந்த இல்லாத நம்பர் ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கும், 1 2 3, எது வரல, 4 மட்டும்தான் வரல. அப்போ 5ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4 தான் வரும். 5ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4 தான் வரும். அப்ப இங்க ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாமா, 5 பக்கத்துல 1 இருக்கு, ஸோ அப்போ அது வராது. 2 இருக்கா, அப்ப இதுவும் வராது. 3 பக்கத்து நம்பர், அதுவும் வராது. 6 பக்கத்து நம்பர், அதுவும் வராது. ரிமைனிங் என்னதான் வரும், 4 மட்டும்தான் அதனோட ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேவா. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா. ரொம்ப ஈஸி தான், டக் டக்குன்னு போயிடலாம். இந்த மாதிரி சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சிம்பிளும் கொடுத்துருந்தாங்களோ அதே கான்செப்ட் தான். ஒரு 1 சேமா இருக்கா இல்ல 2 சேமா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணும். என்ன கேட்டிருக்கான், முக்கோணத்தின் எதிர்முகப்பில் என்ன வடிவம் இருக்கும், அதாவது முக்கோணத்துக்கு எதிரில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப பாருங்க, பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். இங்கேயும் சர்க்கிள் ஸ்டார் இருக்கு, இங்கேயும் சர்க்கிள் ஸ்டார் இருக்கு. அப்ப 2 நம்பர் சேமா வந்திருக்கு. கரெக்டா, 2
இமேஜ் சேமா வந்திருக்கு. அப்போ ரெண்டு சேமா வந்துச்சுன்னா என்ன, ரிமைனிங் இருக்கிறது ஆப்போசிட். அப்போ ஸ்கொயரோடைய ஆப்போசிட் என்ன வரும், அதாவது இது செவ்வகம், ஸ்கொயர் இல்லை, அதாவது முக்கோணத்து ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் என்னவா இருக்கும், ரெக்டாங்கிளா தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் என்ன, ரெக்டாங்கிள். ஆப்ஷன் என்ன, ரெக்டாங்கிள். கரெக்ட் தானே, ரெண்டு சிம்பிள் சேமா இருக்கா, அப்ப ரிமைனிங் இருக்கிறது ஆப்போசிட். அப்ப முக்கோணத்தோடைய ஆப்போசிட் என்ன வரும், செவ்வகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் சிம்பிள் தான். சுழற்றப்பட்ட கனசதுரத்தின் 2 நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது சர்க்கிள் மேலே இருக்கும்போது எந்த வடிவம் கீழே இருக்கும், அப்ப சர்க்கிளோட ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி செக் பண்ணலாமா, இங்க என்ன இருக்கு பாருங்க, சர்க்கிள், ரெண்டுத்துலயுமே சர்க்கிள் தான் சேமா இருக்கு. அப்ப சர்க்கிள் சேமா இருக்குன்னா சர்க்கிள் ஸ்டார் அப்புறம் ஐங்கோணம். ஓகேவா, ஐங்கோணம். அதே மாதிரி அதாவது இங்க சர்க்கிள் ஸ்டார்ல இருந்து அந்த டைமண்ட் ஷேப், சரி இது டைமண்ட் ஷேப்பா, இந்த 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 ஃபர்ஸ்ட் இந்த டைஸ் தானே ரொட்டேட் பண்றோம். ஏன்னா ஒன்னு சேமா இருக்கு, இங்கேயும் சர்க்கிள் சேமா இருக்கு, இங்கேயும் சர்க்கிள் சேமா இருக்கு. அப்போ ஒன்னு சேமா இருந்ததுன்னா என்ன, அதை வச்சுட்டு நம்ம கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். அப்ப சர்க்கிள்ல இருந்து ஸ்டார்ல இருந்து டைமண்ட் போட்டாச்சு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இங்கே சர்க்கிள்ல இருந்து ஐங்கோணம், ஐங்கோணத்திலிருந்து முக்கோணம். ஓகேவா, போட்டாச்சு. இப்ப பாருங்க அவன் என்ன கேட்கறான், சர்க்கிளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறான். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல டைமண்டும் ஆப்போசிட்டா வராது. அப்போ சரி, டைமண்டும் ஆப்போசிட்டா வராது. அதுக்கப்புறம் முக்கோணமும் ஆப்போசிட்டா வராது. ஸோ அப்புறம் ஐங்கோணமும் ஆப்போசிட்டா வராது. ரிமைனிங் இருக்கிறது இல்லாத இமேஜ் எது, ஸ்கொயர், அதாவது சதுரம். இது மட்டும்தான் ஆப்போசிட்டா இல்லை. அப்ப எந்த இமேஜ் வரும், இது மட்டும்தான் வரும். ஏன்னா ரிமைனிங் இருக்கிறது மட்டும் தானே இதனோட ஆப்போசிட்னு சொன்னோம். முன்னாடி 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ரிமைனிங் இருந்து ஈஸியா சொல்லிடலாம். ஏபிசிடி கொடுத்துருந்தாங்கன்னா ரிமைனிங் இருந்து ஈஸியா கொடுத்துடலாம். இங்க இமேஜ் கொடுத்துட்டு இருக்கானா, இமேஜ்ல இந்த ஆப்ஷன்ல எது ஒண்ணு இல்லாம இருக்கோ அதுதான் அதனுடைய ஆப்போசிட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி சொன்னது கான்செப்ட் வச்சு நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணலாம். எப்பவுமே அடுத்துள்ள பக்கமா இருக்கிறது எதிர்பக்கமா வருமா, வராது. அவன் என்ன கேட்கறான், சர்க்கிளோடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். அப்ப சர்க்கிள் பக்கத்துல ஸ்டார் இருக்கா, அப்ப ஸ்டார் கண்டிப்பா ஸ்டார் இங்க ஆப்ஷன்ல கொடுக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. இங்க சர்க்கிளுக்கு பக்கத்துல டைமண்ட் ஷேப்ல இருக்கா, அப்ப கண்டிப்பா என்னது, இதுவும் எதிர்பக்கமா வர வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி சர்க்கிள் பக்கத்துல ட்ரையாங்கிள் இருக்கா, முக்கோணம் இருக்கா, அதுவும் எதிர்பக்கமா வராது. அதே மாதிரி ஐங்கோணம் இருக்கா, அதுவும் எதிர்பக்கமா வராது. ஏன்னா அடுத்துள்ள பக்கமா இருக்கிறது என்னது, எதிர்பக்கமா வராது. அப்ப ரிமைனிங் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும் ஸ்கொயர் இருக்கா, அப்ப அது மட்டும் தான் என்னது, எதிர்பக்கமா வரும். ஓகேவா, நம்ம கிளாக் வைஸ்லயே ரொட்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன, ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இங்க 4 டைஸ் கொடுத்துருக்கான். அதே கான்செப்ட் தான். என்ன கேட்டிருக்கான், ஒரு பகடையின் 4 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. முகத்தில் 5 இருக்கும் எண்ணுக்கு எதிரே இருக்கும் எண்ணை தேர்ந்தெடுக்கவும். இப்போ 5 எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. இங்க 5 இருக்கு, இந்த இடத்துல 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, அவ்வளவுதான். இந்த 3 இமேஜ்ல 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணணும்னா, எது 2 சேமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எந்த 2 நம்பர், ஏன்னா 1 சேமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும். இது 2 சேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ரிமைனிங் இருக்குது ஆப்போசிட்னு பார்த்தோமா. அப்ப எது 2 சேமா இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் 1 3 சேமா இருக்கு, இந்த டைஸ்லயும் 1 3 சேமா இருக்கு. அப்ப 2 நம்பர் சேமா இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், ரிமைனிங் இருக்குது அதனோட ஆப்போசிட். அப்ப இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 5ஓட ஆப்போசிட் என்ன வரும், 5ஓட ஆப்போசிட் 2. அவ்வளவுதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. அப்ப ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி 2. அப்ப 5ஓட ஆப்போசிட் என்னது, 2. ஓகேங்களா, சரி அடுத்த கேள்வி பார்க்கலாமா. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, அதே மாதிரிதான். ஒரு பகடையின் 2 வெவ்வேறு நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. ஸோ இந்த ஷேப், அதாவது ரெக்டாங்கிள் கொஞ்சம் தலைகீழா போட்ட மாதிரி கொடுத்துருக்கான். அந்த ஷேப்போடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்டுக்கலாம். அப்ப 2 டயக்ராம் கம்பேர் பண்ணுங்க. ஒரு சிம்பிள் சேம், 1 சேமா இருக்கா இல்ல 2 சேமா இருக்கான்னு பார்க்கணும். இதுல எத்தனை சேமா இருக்கு, இங்கேயும் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு சேமா இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும் சேமா இருக்கா. அப்ப என்ன பண்ணணும், அதை வச்சுட்டு நம்ம கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். ஸோ அப்ப கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா ஸோ இந்த ஷேப் வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து என்ன வரும், இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரும். அதை நம்ம சரியா இமேஜ் வரல, பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ரொட்டேட் பண்ணா ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்கிருந்து ரொட்டேட் பண்ண என்ன வரும், அதே ரெக்டாங்கிள், இங்க அந்த முக்கோணம் வரும். ஓகேவா, இங்கிருந்து ரொட்டேட் பண்ணா அந்த சர்க்கிள் வரும். இப்போ என்ன சொன்னோம், அதுக்கு நேரா வரதுல அதனோட ஆப்போசிட் சொன்னோம். அப்ப முக்கோணத்தோட ஆப்போசிட் என்ன, ஸோ இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருதா, சரி டீனே போட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருதா. அப்ப இதனோட ஆப்போசிட் என்னவா இருக்கும், ஆப்ஷன் டெல்லி
ஸோ இதுதான் அதனோட ஆன்சர். அப்போ நம்ம எங்க ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க, ஒன்னு சேமா வந்துச்சுன்னா அதை வச்சுட்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும், ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா ரிமைனிங் ஆப்போசிட். அவ்வளவுதான் டைஸ்ல, வேற எதுவுமே தெரிய தேவையில்ல. இங்கே அதே மாதிரி செக் பண்ணுங்க. ஒரு பகடின் 2 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன, ஒன்னோட ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்கறான். ஒன்னு கீழே இருந்தால் எந்த எண் மேலே இருக்கும், அப்போ ஒன்னோட ஆப்போசிட் என்ன? அப்ப இது ரெண்டுத்துல எது சேமா இருக்கு? 3 சேமா இருக்கு, கரெக்டா? அப்ப அதே மாதிரி ரொட்டேட் பண்ணலாமா? இங்க ஃபர்ஸ்ட் டைஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா 3ல இருந்து 1, 1ல இருந்து 6. அதே மாதிரி செகண்ட் டைஸ் எடுத்துக்கணும்னா 3ல இருந்து 4, 4ல இருந்து 2. இப்போ நம்ம இங்கவே கண்டுபிடிச்சாச்சு, ஒன்னோட ஆப்போசிட் என்ன வரும்? 4. ஒன்னுக்கு நேரம் என்ன வருது? 4. அப்போ ஒன்னோட ஆப்போசிட் 4. ஓகேங்களா? சரி, அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஒரு பகடின், வேக வேகமா பார்த்துட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸி தான். ஒரு பகடின் 3 வெவ்வேறு நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன, 6 முகத்தின் முன் இருக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ அப்போ 6ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்கறான். அதே மாதிரி பாருங்க எதெல்லாம் சேமா இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் 3, 5 சேமா இருக்கு, இங்கேயும் 3, 5 சேமா இருக்கு. அப்ப இங்க 6 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு, ஆனா இங்க 1 தான் சேமா இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம பண்ணா திருப்பி அந்த கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதனால நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம என்ன இருக்கு, இங்க 2 நம்பர் சேமா இருக்கா, இங்கேயும் 3, 5 சேமா இருக்கு, இங்கேயும் 3, 5 சேமா இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்கு ஆப்போசிட். அப்ப 6ஓட ஆப்போசிட் என்ன? இங்க 6 இருக்கு, இங்க 1 இருக்கா, அப்ப 6ஓட ஆப்போசிட் என்ன வரும்? நம்பர் 1 தான் வரும். அப்ப 6ஓட ஆப்போசிட் என்ன? ஆப்ஷன் ஏ 1. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அதேதான், இங்க என்ன கேட்டிருக்கான், ஸ்டாரோடைய ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். ஸ்டாரோடைய ஆப்போசிட், இங்க ஸ்டார் இங்க இருக்கா, இங்கேயும் அதே மாதிரிதான் சேமா இருக்கா, டாலரும் ஆச்சரியக்குறியும், இங்கேயும் டாலரும் ஆச்சரியக்குறியும் சேமா இருக்கா. இந்த 2 நம்பர் சேமா இருந்துச்சா ரிமைனிங் அதனோட ஆப்போசிட். அப்ப இங்க ஸ்டார் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, அப்ப ஸ்டாரோட ஆப்போசிட் என்னது? பிளஸ். ஸ்டாரோட ஆப்போசிட் பிளஸ். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இவ்வளவுதான் டைஸ் டாபிக். இப்படிதான் இருக்கும் அந்த அன்ஃபோல்டட், அதாவது ஃபோல்டட் டாபிக்னா இதுதான் கான்செப்ட். ஒரு நம்பர் சேமா இருக்கும், இல்ல 2 நம்பர் சேமா இருக்கும், அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடின் 3 வெவ்வேறு நிலைகள் கீழே காட்டப்பட்டுள்ளன, பிளஸ் இருக்கும், அதாவது பிளஸ் உடன் இருக்கும் விருப்பத்தை, அதாவது அந்த ஆப்போசிட் பிளஸோடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். அதே மாதிரி பாருங்க, இங்கேயும் அட்டு டாலர் சேமா இருக்கு, அட்டு டாலர் சேமா இருக்கு. அப்ப இங்க பிளஸ் இருக்கு, இங்க ஆஷ் இருக்கு, அப்ப பிளஸோட ஆப்போசிட் என்ன வரும்? ஆஷ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பிளஸோட ஆப்போசிட் என்னது? ஆஷ். அதே மாதிரி நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்களே அப்படியே ட்ரை பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடியின் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன, அவன் என்ன கேட்டுறான்? பிளஸோட ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். பிளஸோட ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்கறான். இதுல எது சேமா இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் ஆஷ் சேமா இருக்கு, இங்கேயும் ஆஷ் சேமா இருக்கு. அப்போ ஒன்னு இந்த இந்த 2 டைஸ் கம்பேர் பண்ணா ஆஷ் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணணும், கரெக்டுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 டைஸ் கம்பேர் பண்ணுங்க. இதுல பர்சன்டேஜ் சேமா இருக்கு, இங்க பர்சன்டேஜ் சேமா இருக்கு. அப்போ எதுனா ஒண்ணு கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? நான் உங்களுக்கு ரெண்டுமே கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா எதுனா ஒரு டைஸ் கம்பேர் பண்ணுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதையும் கம்பேர் பண்றேன். எது சேமா இருக்கு? ஆஷ் சேமா இருக்கு. ஆஷ்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம். அப்ப கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணா ஆஷ், அங்கிருந்து டாலரு, டாலர்ல இருந்து என்ன வரும்? அட்டு, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆஷ்ல இருந்து பர்சன்டேஜ், சரி, ஆஷ்ல இருந்து என்ன வரும்? பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்ல என்ன வரும்? பிளஸ் அப்படின்னு வரும். அப்போ பிளஸோட ஆப்போசிட் என்ன வரும்? அட்டு அப்படின்னு வரும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுத்துல எது சேமா இருக்கு? பர்சன்டேஜ் சேமா இருக்கு. அப்ப பர்சன்டேஜ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணோம். நீங்க எதுனா ஒண்ணு கம்பேர் பண்ணுங்க. எது கம்பேர் பண்ணாலும் ஆன்சர் ஒன்னா தான் வரும். அப்ப இங்க பர்சன்டேஜ்ல இருந்து என்ன வரும்? அட்டுன்னு வரும். அட்டுல இருந்து ஸ்டார் அப்படின்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் டைஸ் போட்டணும். அதே மாதிரி இந்த டைஸ் கம்பேர் பண்ணுங்க. பர்சன்டேஜ்ல இருந்து என்ன வரும்? பிளஸ் அப்படின்னு வரும். பர்சன்டேஜ்ல இருந்து என்ன வரும்? பிளஸ் அப்படின்னு வரும். பிளஸ்ல இருந்து ஆஷ் அப்படின்னு வரும். இப்ப பிளஸோட ஆப்போசிட் என்ன வருது? இங்கேயும் அட்டு தான் வரும், இங்கேயும் அட்டு தான் வரும். நீங்க எதுனா ஒன்னு கம்பேர் பண்ணிக்கணும். ஒன்னு ஃபர்ஸ்டையோ 3யோ கம்பேர் பண்ணீங்க, ஏன்னா 1 நம்பர் தான் சேமா இருக்கு. அப்ப அதை வச்சு நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணோம். அப்படி இல்லையா, இது ரெண்டுத்துல பர்சன்டேஜ் மட்டும்தான் சேமா இருக்கு, அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். எதுனா ஒன்னு கம்பேர் பண்ணாவே போதும். அப்போ பிளஸோட ஆப்போசிட் என்ன வருது? அட்டு. பிளஸோட ஆப்போசிட் என்ன வருது? அட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் ஃபுல் கேள்விலாம் படிக்கல, என்ன கேட்கறான் அதை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்னோட ஆப்போசிட் என்னன்னு கேட்கறான். அப்போ ஒன்னோட ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்கறான். கொஸ்டின் பாருங்க, எது சேமா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ 2 நம்பர் சேமா வரல, ஏன்னா ஒரு நம்பர் தான் சேமா வருது. ஒன்னோட ஆப்போசிட் கேட்கறான்னா இங்கேயே 2 சேமா இருக்கு,
இங்கே 2 சேமா இருக்கு. இதுல கம்பேர் பண்ணோம்னா 3 சேமா இருக்கும். நம்ம எதனா 1 கம்பேர் பண்ணா போதும். அப்ப அங்கிருந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணலாமா? 2ல இருந்து 1, 1ல இருந்து 3, கரெக்டுங்களா? 2ல இருந்து 1, 1ல இருந்து 3. அதே மாதிரி இங்க கம்பேர் பண்ணா 2ல இருந்து 5, 5ல இருந்து 6, 2ல இருந்து 5, 5ல இருந்து 6. அப்போ உன்னோட எதிர்பக்கம் என்ன வரும்? 5. உன்னோட எதிர்பக்கம் என்ன வரும்? 5 அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஸோ ஆரோட ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த கொஸ்டின்ல என்ன ஆரோட ஆப்போசிட்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம்? 2 நம்பர் சேமா இருக்குதான்னு செக் பண்ணணும். இங்க பாருங்க 5 3 சேமா இருக்கு, இங்கே 5 3 சேமா இருக்கு. ஆனா ரிமைனிங் இருக்கு 1 2. நம்மளுக்கு என்ன வேணும்? 6 தான் வேணும். அப்போ இதை பார்க்காதீங்க. 6 எங்க இருக்கு? இந்த இடத்துல 6 இருக்கா? இங்கேயும் 5 2 சேமா இருக்கு, 5 2 சேமா இருக்கு, இங்கேயும் 5 2 சேமா இருக்கு. அப்போ ஆரோட ஆப்போசிட் என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? நிறைய கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டின் நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எது 2 சேமா வருது அப்படின்னு செக் பண்ணணும். அதுவும் நம்ம கேட்கிற கேள்வி அதுல வருதா பார்க்கணும். ரிமைனிங் அப்ப ரிமைனிங் இங்கேயும் 5 2 சேமா இருக்கு, இங்கேயும் 5 2 சேமா இருக்கு, கரெக்டுங்களா? இங்கேயும் 5 2 சேமா இருக்கு, இங்கேயும் 5 2 சேமா இருக்கு. ரிமைனிங் இருக்கிற நம்பர் பாருங்க, இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. நம்ம அதை கேட்கிற கேள்வி என்ன? ஆரோட ஆப்போசிட். அப்ப இங்க 6, இங்க 3. அப்ப 6ஓட ஆப்போசிட் என்னது? 3. அப்ப 6ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 3ன்னு வரும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? இங்க என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. ஒரு பகடையின் 4 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. இவற்றின் 6 முகங்கள் 1 முதல் 6 வரை எண்ணப்பட்டுள்ளன. 1 என்ற எண்ணுக்கு எதிரே இருக்கும் எண்ணை தேர்ந்தெடுக்கும். 1ஓட ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. 1ஓட ஆப்போசிட் அதே மாதிரி பாருங்க, இங்க 4 2 சேமா இருக்கு, இங்க 4 2 சேமா இருக்கு. அப்ப இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கா? அப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? ரிமைனிங் நம்பரா? அப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 3. அப்போ 1ஓட ஆப்போசிட் 3. வேகமா போயிடலாம் தானே? இதுக்கப்புறம் ரொம்ப லேட் பண்ணுவேன்னா அந்த சம்முக்கலாம். அதே மாதிரிதான் இங்க பாருங்க. ஒரு பகடையில் 1 2 3 மற்றும் 4 புள்ளிகள் அருகில் உள்ள முகங்களில் 5 மற்றும் 6 புள்ளிகள் மேல் மற்றும் கீழ். அதாவது ஒண்ணுமே இல்லை, நம்ம முன்னாடி மாதிரிதான் 1 2 3 4 5 6 கொடுத்துட்டு இருக்கான். 1 புள்ளி மேலே இருக்கும்போது கீழே எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு கேட்கறான். 1 புள்ளி மேலே இருக்கும்போது கீழே எத்தனை புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு கேட்கறான். இது கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. 1 2 3 4 புள்ளிகள்லாம் அருகில் அருகில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். 1 4 3 அருகில் அருகில் இருக்கும். இங்க இதுதான் கான்செப்ட். 5 மற்றும் 6 புள்ளிகள் மேல் மற்றும் கீழ் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறான். நல்லா புரியுதா? அப்ப 5ஓட ஆப்போசிட் என்ன வரப்போகுது? 6ன்னு வரப்போகுது. 5ஓட ஆப்போசிட் என்ன வரப்போகுது? 6ன்னு வரப்போகுது. இப்போ 4 இருக்கு 1 இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல 4 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு, கரெக்டா? 4 இருக்கு 1 இருக்கு. இன்னொன்னு என்னன்னா 1 2 3 4 அது எப்படி இருக்கும்? அருகில் அருகில் சொல்லிட்டான். அப்போ 1ஓட ஆப்போசிட் பக்கத்துல என்ன வரப்போகுது? 2. 2க்கு பக்கத்துல என்ன வரப்போகுது? 3. 3க்கு பக்கத்துல 4, கரெக்டுங்களா? இப்போ ஒரு டைஸ் இருக்கு அப்படின்னா அவன் சொன்ன கான்செப்ட் படி என்னன்னா, மேல 5 இருக்காம்பா, கீழே வந்து என்னது? 6, கரெக்டா? மேல 5 கீழே 6. ஸோ இங்க 1 ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு பக்கத்துல 2, அதுக்கு 3 4, கரெக்டா? இப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 3ன்னு வரும். 2ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 4ன்னு வரும். இப்போ இவன் சொன்ன கான்செப்ட்லயே நம்ம கொஸ்டின் போடணும். இந்த புள்ளி வச்சு போடாம அதுலயே போட்டுடலாம். இப்போ என்ன கான்செப்ட் வருது? அவன் 1 புள்ளி மேலே இருக்கும்போது கீழே எத்தனை புள்ளி இருக்கும்? அப்போ 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 3 தானே வரும். அப்போ 1க்கு ஆப்போசிட் என்ன வரும்? 3ன்னு வரும். ஆப்ஷன் ஏ 3. இதை வந்து நம்ம டைஸ் வச்சோம்னா நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. அந்த கேள்வியிலேயே புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், கவனிங்க. 1 2 3 மற்றும் 4 புள்ளிகள் அருகில் உள்ள முகங்களில் கடிகார திசையில், நீங்க நல்லா நோட் பண்ணீங்க, கடிகார திசையில். அப்போ இந்த சைடு அப்படியே 1 1 2 3 4 அப்படின்னு கடிகார திசையிலனா இப்படி 1 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. ஒரு 6 பக்கம் இருக்கு, முன்னாடி சொன்ன மாதிரிதான். இந்த மாதிரி போடலாம், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 6 பக்கம் என்ன சொல்லிக்கிறான்? மேல 5, கீழே பாட்டம்ல வந்து 6. கடிகார திசையில இப்ப இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க 1, கடிகார திசையில இங்க 2 வரும், இங்க 3 வரும், இங்க 4 வரும், கரெக்டா? அந்த மாதிரி வருமா? இப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன இருக்கு? 3. 2ஓட ஆப்போசிட் என்ன இருக்கு? 4. 5ஓட ஆப்போசிட் என்ன இருக்கு? 6. அது அவங்க சொன்ன கான்செப்ட் வச்சு நம்ம ஆப்போசிட் போட்டாச்சு. அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்? 1 புள்ளி மேல இருந்துச்சுன்னா கீழே என்ன இருக்கும்? அதுக்கு ஆப்போசிட் தானே இருக்கும். அப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். ஓகேவா? 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். ஈஸியா சொல்லிடலாம், அந்த கொஸ்டின் மட்டும் புரிஞ்சா போதும் இதுக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு பாருங்க. ஒரு பகடையில் 3 வெவ்வேறு நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. 1ல இருந்து 6 வரைக்கும் 6 ஃபேஸ் இருக்கும். 6ஐ காட்டுவதற்கு எதிரே இருக்கும் முகத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 6க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறான். இங்கே பாருங்க, 1 2 இருக்கு, இங்கே 1 2 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 6ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 3 அப்படின்னு வரும். ஏன்னா இதுலயே 2 சேமா இருக்குல்ல.
அப்போ ஆரோட ஆப்போசிட் என்ன வரும்? 3 அப்படின்ற நம்பர் சேமா இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒண்ணுக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேக்குறான். இதுவும் ஈஸியா சொல்லிடலாம். ஒண்ணுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? இங்கேயும் 2 5 சேமா இருக்கு, இங்கேயும் 2 5 சேமா இருக்கு. அப்போ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. அப்போ ஒன்னோட ஆப்போசிட் என்ன வரும்? 6 அப்படின்னு வரும். ஒன்னோட ஆப்போசிட் என்ன வரும்? 6 அப்படின்னு வரும். ஒன்னோட ஆப்போசிட் 6. அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட் முடிஞ்சிச்சுங்களா? இதுதான் வந்து ஃபோல்டட் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னதுன்னா ஃபோல்டட் டைஸ். ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு நம்பர் சேமா வந்துச்சுன்னா அந்த நம்பர் வச்சுட்டு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி எதெல்லாம் நேரா வருதோ அது வந்து ஆப்போசிட்னு வச்சோம். அதே மாதிரி 2 நம்பர் சேமா வந்துச்சுன்னா ரிமைனிங் நம்பர் ஆப்போசிட்னு பார்த்தோம். இது வந்து ஃபோல்டட் டைஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைஸ் கொடுத்தாங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸா ஜென்ரல் டைஸான்னு பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்ன? அதனோட அடுத்துள்ள பக்கங்களை கூட்டி 7 வரல அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். அப்ப என்ன பண்ணோம்? அதனோட எதிர்பக்கங்களை கூட்டினா 7 வரணும். அப்ப எதெல்லாம் 7 வரும் அப்படின்னு பார்த்து அதனோட எதிர்பக்கங்களை போடணும். இதே ஜென்ரல் டைஸ்னா என்ன பண்ணோம்? அடுத்துள்ள பக்கங்களை கூட்டினா 7 வந்துச்சுன்னா அது ஜென்ரல் டைஸ். அப்ப என்ன பண்ணும்? ரிமைனிங் இருக்கிற என்னென்ன நம்பரோ அது எல்லாமே எதிர்பக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எதுல பார்த்தோம்? ஃபோல்டட் டைஸ்ல பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்ஃபோல்டட் டைஸ். இப்போ 6 ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 6 ஃபேஸை ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஷேப்ல வரும்பா. எந்த மாதிரி ஷேப்ல வரும்னா இந்த மாதிரிலாம் இருக்கலாம். மொத்தம் 6 ஃபேஸ் வரும். ஹரிசாண்டலா வரலாம், இந்த மாதிரி வெர்டிகலா வரலாம், ஸோ இந்த மாதிரி வரலாம், இந்த மாதிரி வரலாம். ஸோ எப்படி வேணா வரலாம். ஆனா ஓப்பன் பண்ண அன்ஃபோல்ட் பண்ண எப்படி வரும்? இந்த மாதிரி 6 ஃபேஸ் வரும். இப்போ இது ஃபோல்டட் விட அன்ஃபோல்டட் டாபிக் ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாருங்க. மொத்தம் 6 ஃபேஸா? 1 2 3 4 5 6. ஸோ இங்க ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஏ பி சி டி இ எஃப். அதே மாதிரி இங்க என்ன வச்சுக்கலாம்? இந்த மாதிரி ஸ்டாரு பிளஸ் ஆஷு அட்டு டாலரு, அதே மாதிரி வேற என்ன சிம்பிள் வைக்கலாம்? ஸோ இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 6 ஃபேஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்துச்சுனாவே நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்னு ஹரிசாண்டலா இல்ல வெர்டிகல், அதாவது கிடைமட்டமா இல்ல நேர்கோடா ஏதோ ஒண்ணு, அந்த இதுக்கு 1 விட்டு 1 ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? வெர்டிகலா பார்க்கணும், இல்லைன்னா ஹரிசாண்டல். வெர்டிகல்லாம் தெரியல, இந்த மாதிரி நேரா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்? கிடைமட்டமா ஹரிசாண்டலா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு நம்பர் விட்டு 1 என்னவா இருக்குமா? ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு செக் பண்ணலாமா? அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பார்க்கும்போது பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? வெர்டிகலா பார்க்கணும். வெர்டிகலா பார்க்கணும்னா அதாவது ஃபர்ஸ்ட் எது நேரா இருக்கோ அதை பார்த்துடணும். இப்போ ஒன்னோட ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நம்பர் விட்டு ஒன்னோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 3 அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நம்பர் விட்டு 2ஓட ஆப்போசிட் என்னவா? 4. அப்ப 2ஓட ஆப்போசிட் 4. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? இந்த பக்கம் 5 இருக்கு, இந்த பக்கம் 6 இருக்கு. அப்ப 5ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 6. ஓகேவா? அதே மாதிரி இதுல பாருங்க, அதே மாதிரி இங்க வெர்டிகலா இருக்கா, இங்க ஹரிசாண்டலா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? எது நேரா இருக்கோ பெருசா இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துணும். அப்போ ஏவோட ஆப்போசிட் என்ன வரும்? ஒரு நம்பர் விட்டு சி. அப்ப ஏவோட ஆப்போசிட் என்ன வரும்? சி. அதே மாதிரி பியோட ஆப்போசிட் என்ன வரும்? ஒரு லெட்டர் விட்டு டி. அப்ப பியோட ஆப்போசிட் டி. ரிமைனிங் இருக்கிறது என்னது? இங்க இ இருக்கு, இங்க எஃப் இருக்கு. அப்ப இயோட ஆப்போசிட் என்ன வரும்? எஃப்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்க பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஒன்னு ஹரிசாண்டலா இல்ல வெர்டிகலா. இங்க ஹரிசாண்டலா இருக்கா, அப்ப ஸ்டாரோட ஆப்போசிட் என்ன வரும்? ஒரு லெட்டர் விட்டு ஆஷ். ஸ்டாரோட ஆப்போசிட் ஆஷ். அதே மாதிரி அட்டோட ஆப்போசிட் என்ன வரும்? அந்த ட்ரையாங்கல் மாதிரி. அட்டோட ஆப்போசிட் என்னது? அந்த ட்ரையாங்கல். அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? இங்க ஒரு லெட்டர், இங்க ஒரு லெட்டர் இருக்கா. அப்போ இதோட ஆப்போசிட் இது. அந்த பிளஸோட ஆப்போசிட் என்ன வரும்? டாலர். இவ்வளவுதாங்க அன்ஃபோல்டட்ல. இந்த 1 விட்டு 1 ஆப்போசிட் நீங்க போட தெரிஞ்சிச்சுன்னா இதுதான் அங்க ப்ராப்ளமே. இதுதான் அங்க கேள்வியாவே கேட்பாங்க. ப்ராப்ளம்னா அந்த சம், இதுதான் அங்க கேள்வியாவே கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுனாவே இந்த அன்ஃபோல்டட் டைஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாமா இதுல என்னென்ன மாடல் இருக்கு, ஸோ இது எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம கொஸ்டினாவே பார்த்துலாம். இப்போ உங்களுக்கு தேவை என்னன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும். எதிர்பக்கம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஒன்னு ஹரிசாண்டலா பார்க்கணும், இல்ல வெர்டிகலா பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு லெட்டர் விட்டு 1 அதனோட ஆப்போசிட்டா இருக்கும். அவ்வளவுதான் அன்ஃபோல்டட் டைஸ். இப்போ செக் பண்ணலாமா? அப்படியே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நேரா போயிடலாம். இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட தாளை மடிப்பதன் மூலம் ஒரு கனசதுரம் செய்யப்படுகிறது. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது அன்ஃபோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை ஃபோல்ட் பண்றாங்க. ஃபோல்ட் பண்ணா ஒரு கியூப் மாதிரி வரும். அந்த கியூப் மாதிரி வரும்போது பிளஸுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கும் சின்னம் என்னவாகும்? குறியீடு என்னவாக இருக்கும்? அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? அந்த வெர்டிகலா பார்க்குமா? அப்ப ஸ்டாரோட ஆப்போசிட் என்னது? டாலர். ஸ்டாரோட ஆப்போசிட் என்னது? டாலர். அதே மாதிரி அண்டோட ஆப்போசிட் என்னது? பிளஸ். சரி, அண்டோட ஆப்போசிட் என்னது? பிளஸ். அதே மாதிரி ஆஷோட ஆப்போசிட் என்னது? பர்சன்டேஜ். ஆஷோட ஆப்போசிட் பர்சன்டேஜ். இப்போ அவன் கொடுத்த டயக்ராம்ல இப்போ போட்டாச்சு. அவன் என்ன கேள்வி கேட்கிறான்?
பிளஸ் தான் கேட்கறான். பிளஸோட ஆப்போசிட் என்னது? ஒரு லெட்டர் பிளஸோட ஆப்போசிட் அண்டு. ஆப்ஷன் என்னது? அண்டு. அவ்வளவுதான். இப்ப நம்ம இது ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்ம நேரா ஹரிசாண்டலா பார்த்துட்டு பிளஸ் இருக்கா, பிளஸுக்கு ஒன்னு விட்டு அண்டு, அதுதான் என்னவா இருக்கும்? பிளஸோட ஆப்போசிட்டா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் செக் பண்ணலாமா? சரி, அதே மாதிரி பாருங்க, கொடுக்கப்பட்ட உருவத்தை மடித்து கனசதுரமாக அமைத்தால் எந்த சின்னம் அண்டுக்கு எதிரே இருக்கும்? நம்ம என்ன பண்ணோம்? நேரா அண்டு எங்க இருக்குன்னு பார்க்கணும். அண்டு இங்க இருக்கா? இப்ப இங்க பாருங்க, அட்டோடைய ஆப்போசிட் ஒரு லெட்டர் விட்டு பர்சன்டேஜ், அப்புறம் இங்க டாலருடைய ஆப்போசிட் ஒன்னு விட்டு இங்க எல் மாதிரி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன? இங்க அண்டு இருக்கு, இங்க ஆஷ் இருக்கு. அப்ப அண்டோட ஆப்போசிட் என்ன வரப்போகுது? ஆஷ். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணா அப்படியே சொல்லிடலாம். ரிமைனிங் அந்த சைட்ல இருக்கிறதுலாம் அதனோட ஆப்போசிட்டா இருக்கும். அண்டு இந்த பக்கம் அதனோட ஆப்போசிட் ஆஷ். ஓகேவா? ஸோ அப்போ அண்டோட ஆப்போசிட் என்ன வரும்? ஆஷ் அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ஈஸி இந்த டாபிக். அதே மாதிரி இங்க பாருங்க, டைமண்ட். இதனுடைய டைமண்ட் மாதிரி இருக்குல்ல, இதனுடைய ஆப்போசிட் என்ன கேட்கறேன்? டைமண்ட் மாதிரி எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஹரிசாண்டல்லே என்ன இருக்கு? அந்த டைமண்ட் இருக்கு. அப்ப டைமண்டோட ஆப்போசிட் என்ன வரும்? ரெக்டாங்கிள். ஒன்னு விட்டு ரெக்டாங்கிள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவே கேட்டிருக்கான். அவ்வளவுதான். இங்க என்ன கொஸ்டின் பாருங்க, பிளஸோட ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். அப்ப பிளஸோட ஆப்போசிட் பாருங்க, இங்க பிளஸ் இருக்கா, அப்போ ஒன்னு விட்டு என்ன வரும்? ஆஷ். அப்ப பிளஸோட ஆப்போசிட் என்ன வரும்? ஆஷ். நம்ம முன்னாடி பார்த்து சம்மைன்னு நினைக்கிறது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, இங்க ஸ்டாரோட ஆப்போசிட் இங்க அதே மாதிரி தானே. இப்ப நேரா பாக்குறோம், இதனோட ஆப்போசிட் இது, இதனோட ஆப்போசிட் இது, இதனோட ஆப்போசிட் இது. அப்ப நம்ம ஸ்டாரோட ஆப்போசிட் என்ன வரும்? ஐங்கோணம் வருமா? பென்டகன். அப்போ ஸ்டாரோட ஆப்போசிட் ஐங்கோணம் போட்டாச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். இதுல கேள்வி வேற விதமா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஓகே, இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட தாளை மடிப்பதன் மூலம் ஒரு கனசதுரம் செய்யப்படும். அவ்வாறு உருவாக்கப்பட்ட கனசதுரத்தில் எந்த ஜோடி எதிர்பக்கமா இருக்கும் அப்படின்னு கேட்கறேன். அதே மாதிரி பார்க்கலாம், கியூவோட ஆப்போசிட் இ வரணும், ஏவோட ஆப்போசிட் யூ வரணும், ரிமைனிங் இருக்கிறது என்னது? எல்லோட ஆப்போசிட் பி. கியூவோட ஆப்போசிட் இ, ஏவோட ஆப்போசிட் யூ, ரிமைனிங் இருக்கிற எல்லோட ஆப்போசிட் பி. எதெல்லாம் சேம்னு பார்க்கலாமா? இப்ப கியூக்கு ஈன்னு வரணும், அதே மாதிரி ஏக்கு யூன்னு வரணும், எல்லுக்கு பின்னு வரணும். பாருங்க, ஏவோட ஆப்போசிட் யூ வரணும், இதுவும் தப்பு. எல்லோட ஆப்போசிட் பி வரணும், இதுவும் தப்பு. பியோட ஆப்போசிட் எல்ன்னு வரணும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் கியூஇ, அதுதானே கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கியூவும் ஈவும் தான் அதனுடைய எதிர்பக்கங்களா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுலயும் அதே மாதிரி பாருங்க, எந்த ஜோடி எண்கள் எதிர்முனைகள் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஹரிசாண்டல்ல பாருங்க, 4ஓட ஆப்போசிட் 1, 3ஓட ஆப்போசிட் 2, 5ஓட ஆப்போசிட் 6. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தெரிஞ்சிச்சு, 3ஓட ஆப்போசிட் என்னது? 2. அப்ப 2, 3 தான் சரியா வரணும், மீதி எல்லாம் வந்து தப்பா இருக்கு. அப்ப இதுதான் என்னது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி தான். இதுவும் அதே மாதிரி 2 புள்ளிகள் இருக்கு, அதனோட ஆப்போசிட் என்னன்னு கேட்கலாம். அப்ப இதனோட ஆப்போசிட் இது வரப்போகுது, இதனோட ஆப்போசிட் இது வரப்போகுது, ரிமைனிங் இருக்கிறது என்னது? இந்த பாக்ஸும் இந்த பாக்ஸும் தான். அப்ப இந்த இடத்துல தானே 2ன்னு இருக்கு, அப்ப இங்க 1ன்னு இருக்கு. அப்ப 2ஓட ஆப்போசிட் என்ன? ஒரு புள்ளி இருக்கிற இமேஜ். அப்ப 2ஓட ஆப்போசிட் என்னது? ஒரு புள்ளி இருக்கிற இமேஜ். ஸோ இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணோம்னா வேக வேகமா பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இங்க அதே மாதிரி தான், இங்கேயும் அதே மாதிரி பாருங்க, எல்லுக்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்கறான். அப்ப ஆரோட ஆப்போசிட் எஸ், கியூவோட ஆப்போசிட் எல், என்னோட ஆப்போசிட் ஏ. அவன் என்ன கேட்கறான்? எல்லோட ஆப்போசிட். அப்ப எல்லோட ஆப்போசிட் என்ன? கியூ தானே. அப்ப எல்லோட ஆப்போசிட் கியூ. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் திரும்ப திரும்ப போட தேவையில்ல, நீங்களே கூட செக் பண்ணீங்க. பி என்ற முகத்தில் நம்ம இங்கே பார்த்துடலாம், எஃபோட ஆப்போசிட் பி. அப்ப பியோட ஆப்போசிட் என்ன வரும்? எஃப்னு வரப்போகுது. அப்ப பியோட ஆப்போசிட் எஃப். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் மிஸ்டேக், இது வேணாம். இது செகண்ட் மாடலுங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்லாம் கேள்வி கொடுத்துட்டான், அதனுடைய எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தாளை கோடுகளுடன் மடிப்பதன் மூலம் உருவாக்கக்கூடிய பகடை எந்த டைஸ் உருவாக்க முடியும், அதே மாதிரி எந்த டைஸ் உருவாக்க முடியாது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரலாம். அதே கான்செப்ட்ல தான் பார்க்கணும். இப்ப நம்ம முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னேன், எதெல்லாம் அடுத்துள்ள பக்கமா இருக்கோ அதெல்லாம் என்ன ஆகுது? எதிர்பக்கமா வராது. அதே மாதிரி எதிர்பக்கமா இருக்கிறது அடுத்துள்ள பக்கமா வராது. இப்ப அந்த கான்செப்ட்ல தான் இதை சால்வ் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்? எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். இப்ப 6ஓட எதிர்பக்கம் என்ன வரும்? 4ன்னு வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி 1ஓட எதிர்பக்கம் என்ன வரும்? 2ன்னு வரும். ரிமைனிங் இருக்கிற 3ஓட எதிர்பக்கம் 5, 3ஓட எதிர்பக்கம் 5. இதை வச்சுட்டு எந்த பகடையை நம்மளால உருவாக்க முடியும், உருவாக்க முடியாதுன்னு கண்டுபிடிக்கணும். அவன் என்ன கேட்கறான்? உருவாக்க முடியும்ன்றதான் கேட்கறான். அப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாமா? 1, 2, 5. இப்போ 1, 2 என்ன இருக்கு? பக்கத்துல இருக்கு. ஆனா என்ன கான்செப்ட்? 1, 2ம் எதிர்பக்கமா. அப்ப எதிர்பக்கமா இருக்கிறது அடுத்துள்ள பக்கமா வருமா? வராது. அப்ப இந்த பகடையை நம்மளால
உருவாக்க முடியாது. அதே மாதிரி இங்க பாருங்க 3 4 2. இப்ப இந்த பகடிய இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. எப்பவுமே இது மூணுத்துலயும் எது ஒன்னு வருதோ அந்த பகடி தான் உருவாக்க முடியும். அப்ப மூணுத்துலயும் ஒன்னு வருதா, இதுல 3 வருது, இதுல 2 வருது, இதுல 4 வருது. அப்ப இந்த பகடிய உருவாக்கலாம். அப்போ C1 D செக் பண்ணலாமா? இங்க 4 2 1 என்ன சொல்லியிருக்கான், 1 2மே என்னது ஆப்போசிட். அப்ப இங்க அடுத்துள்ள பக்கமா கொடுத்துக்கிறான். அப்போ இந்த பகடியை உருவாக்க முடியாது. இதுல பாருங்க 2 3 2 3 5. அப்ப 3 5 என்னது ஆப்போசிட். அப்ப இங்க அடுத்துள்ள பக்கமா கொடுத்துருக்கான். அப்ப இதுவும் உருவாக்க முடியாது. அப்ப எந்த டைஸ் உருவாக்க முடியும்? பி அப்படின்ற ஒரு டைஸ் தான், அந்த டைஸ் மட்டும் தான் உருவாக்க முடியும். அப்ப இதுல என்ன கான்செப்ட், எதிர்பக்கங்களை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன கேள்வி கேட்கறான்னு பார்க்கணும். உருவாக்கக்கூடிய பகடியே கேட்கறான். அப்ப உருவாக்கக்கூடியனா என்ன, அதனுடைய எதிர்பக்கமா இருக்கிறது அடுத்துள்ள பக்கமா வரக்கூடாது. அதுதான் என்னது உருவாக்க முடியாது. அப்ப மூணுத்துலயும் ஒன்னு வருதா, அது உருவாக்க முடியும் அந்த டைஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுதான் ரெண்டாவது கான்செப்ட். இதுவும் ஈஸி தானே. இப்ப அதே மாதிரி பார்க்கலாமா? இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட தாளை கோடுகளுடன் மடிப்பதன் மூலம் உருவாக்கக்கூடிய பகடையை தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரி செக் பண்ணுங்க. 3 3ஓட ஆப்போசிட் 5, 2ஓட ஆப்போசிட் 6. அப்ப ரிமைனிங் இருக்கிற 1ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4 அப்படின்னு வரும். இப்ப அதை வச்சுட்டு நம்ம செக் பண்ணலாமா? இந்த ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாருங்க 1 2 3, மூணுத்துலயும் ஒன்னு வருதா, 1 2 3. அப்ப இந்த டைஸை உருவாக்க முடியும். அதே மாதிரி பாருங்க 6 4 5, 6 4 5. அப்ப இந்த டைஸையும் உருவாக்க முடியும். மூணுத்துலயுமே ஒன்னு வந்துச்சுன்னா அது உருவாக்க முடியும். 1 4 6, 1 4 என்னது ஆப்போசிட். அப்ப இங்க பக்கத்துல அடுத்துள்ள பக்கமா கொடுத்துக்கிறான். அப்ப அது உருவாக்க முடியாது. அதே மாதிரி 2 6 3, 2 6 என்னது ஆப்போசிட். அப்ப இதுவும் அடுத்துள்ள பக்கமா கொடுத்துருக்கா, அது உருவாக்க முடியாது. அப்ப உருவாக்கக்கூடிய பகடை என்னது, ஒன்லி ஏவும் பியும் தான் முடியும். அப்ப ஆப்ஷன் பி, ஏ மற்றும் பி அந்த பகடியை மட்டும்தான் என்னது உருவாக்க முடியும். ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அதே மாதிரிதான் இங்க என்ன கேட்கிறேன், உருவாக்கக்கூடிய பகடைகளை தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரிதான் இப்ப உருவாக்க முடியாதுனாலும் அதே தான், உருவாக்கக்கூடியனாலும் அதே தான். இப்ப என்ன சொல்லியிருக்கான், 4ஓட ஆப்போசிட். எப்பவுமே ஹரிசாண்டலா பார்க்கணும் இல்ல வெர்டிகலா பார்க்கணும். 4ஓட ஆப்போசிட் என்ன வரும், 1. ஸோ 4ஓட ஆப்போசிட் 1, 6ஓட ஆப்போசிட் 2, ரிமைனிங் இருக்கிற பாக்ஸ் எது, 5ஓட ஆப்போசிட் 3. இப்ப அதை வச்சு நம்ம செக் பண்ணலாமா? 5ஓட ஆப்போசிட் 3. இங்க 1 2 4 இருக்கு. அப்போ 1 4 என்னது ஆப்போசிட். அப்ப அடுத்துள்ள பக்கமா வராது. அதே மாதிரி 1 6 3. இப்போ 1 6 3 இது மூணுத்துலயும் ஒன்னு வருதா, அப்ப இந்த பகடியை உருவாக்க முடியும். அதே மாதிரி 1 6 5, 1 6 5 இதுவும் உருவாக்க முடியும். அதே மாதிரி 2 3 6, 2 3 6. அப்ப 2 6 என்னது ஆப்போசிட். இங்க அடுத்துள்ள பக்கமா கொடுத்துருக்கா, அப்ப இதுவும் உருவாக்க முடியாது. அப்ப பிசி அப்படின்ற டைஸை மட்டும்தான் உருவாக்க முடியும். பிசி டைஸ் அப்படின்னு மட்டும்தான் உருவாக்க முடியும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓகே. ஸோ இங்க பாருங்க, ஏவோட ஆப்போசிட் என்னது சி, டியோட ஆப்போசிட் எஃப், ரிமைனிங் இருக்கிற பியோட ஆப்போசிட் இ. இப்போ நம்ம ஆப்போசிட் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ பாருங்க சி பி டி மூணுத்துலயும் ஒன்னு இருக்கா, அப்ப இது உருவாக்க முடியும். அதே மாதிரி இங்க பாருங்க இ பி சி, இயும் பி என்னது ஆப்போசிட். இங்க என்ன கொடுத்துறான் அடுத்துள்ள பக்கமா, அப்ப இத உருவாக்க முடியாது. அதே மாதிரி இடிஏ, இடிஏ இதையும் உருவாக்க முடியும் சார், இதையும் உருவாக்க முடியும். ஏன்னா மூணுத்துலயும் ஒன்னு இருக்குல்ல, உருவாக்க முடியும். இங்க பாருங்க எஃப்இசி, எஃப்இசி மூணுத்துலயும் ஒண்ணு, இதையும் உருவாக்க முடியும். அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான், உருவாக்க முடியாத பெட்டியை. அப்ப எது ஒண்ணு உருவாக்க முடியாது, ஈன்ற பாக்ஸ் மட்டும் தான் உருவாக்க முடியும், பின்ற பாக்ஸ் மட்டும் தான் உருவாக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதனுடைய எதிர்பக்கங்கள் அடுத்துள்ள பக்கமா வந்திருக்கு. அவ்வளவுதாங்க கான்செப்ட். முடிஞ்சிருச்சுங்களா? ரொம்ப ஈஸி. டைஸ்ன்ற டாபிக் ஒரு டாபிக்கே இல்லை, பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரியாததை திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிங்க. ஓகேவா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.